கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வசனங்களை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை விட்டு நம்முடைய யோசனைக்கு போகும்பொழுது நிறைய காரியங்களை நம்ம தோல்வியடையதை பார்க்க முடியும். நிறைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தது தான். அவரை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். பின்வாங்கிறது ஒரு லேசான காரியம்தான். ஒரு சின்ன காரியத்தில் நமக்கு ஏதோ கஷ்டங்கள் வந்துட்டுனா உடனே ஆண்டவரை விட்டுரும். நம்மளை விட்டுட்டார் ஆண்டவர், யாரையாவது தேடி போகிறோம் பார்த்திங்களா. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கிறதுனால நம்முடைய வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கும் பொழுது இன்றைக்கு இதை தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவார். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுத்தருவார். அதனால் ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தராரோ அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கும் பிரயோஜனம், மற்றவங்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அப்படி பிரயோஜனமாக்க தான் அந்த வசனங்களே நமக்கு எழுதியிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்கிறதுக்கு வசனம் மாத்திரம்தான். வசனத்தை பிடிச்சி நம்ம ஜெபிப்போம், அந்த பெரிய கடமை செய்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. பின்வாங்கி போகிற காலங்களிலே ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து பின்வாங்காதபடி எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல கரம் எங்களோடு கூட இந்த நாட்களிலே இருந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் ஆண்டவரே முந்தி இந்த காலங்களிலும் ஆண்டவரே உண்மை விட்டு பின்வாங்கி போயிருப்போம். ஆனால் ஆண்டவரே, அந்த காரியங்களிலே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் தாமே ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட பேசி நாங்கள் உண்மை விட்டு பிரியாதபடி, உடைய வார்த்தையை விட்டு பிரியாதபடி, உடைய பாதத்தை விட்டு பிரியாதபடி இருக்க எங்களுக்கு நீங்கள் இந்த நாட்களிலே கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. உண்மை விட்டு பிரிந்து போகாதபடி உங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் உண்மையே முதலிடத்திலே வைத்து நாங்கள் ஜெபித்து நீங்கள் சொல்லுகிற சத்தத்தை கேட்குற பிள்ளைகளாய், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்த நோக்கி பார்க்கிற சுவாமி. வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. துதிக்கிற மயமெல்லாம் அம்மகை செலுத்து ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணான் உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணான் உன் சித்தம் நிறைவேற்றுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. உயவன் நீ களிமண்ணான் சித்தம் நிறைவேற்றுமே. உயவன் நீ களிமண்ணான் சித்தம் நிறைவேற்றுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். உயவன் நீ களிமண்ணான் சித்தம் நிறைவேற்றுமே. உயவன் நீ களிமண்ணான் சித்தம் நிறைவேற்றுமே.
முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன், முழுவதுமா என்னையும் பயன்படுத்தும். இன்றைக்கி அவரை விட்டு பின்வாங்காமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். பின்வாங்காமல் இருந்தவங்க எப்படி இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க, நாம் சுதந்திரிக்கணுமே, அந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பின்வாங்கி போன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனாக்கி அந்த மாற்றங்களை ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பின்வாங்கி போயிருந்த காரியங்களெல்லாம் நீக்கி நம்மளை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவரை பின்பற்றி அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் முதலிடத்தில் இருக்க நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாம் அந்த வசனத்தின் மூலமாக படிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு தான் அந்த வசனங்கள்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ பின்வாங்கி நம்ம போயிருந்தோம்னா, நம்ம பின்வாங்கி போயிட்டோம், ஆண்டவர் சொன்ன நான் கேட்கல, நான் ஆண்டவர் என்னுடைய அழைப்பில் நான் போகலை அப்படிங்கும் பொழுது ஒரு மிஷினரி சொன்ன கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னார், அவர் 2 பேருமே ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு இருக்கும்போது இவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் நிறையா படிச்சிருந்தாலும் போனார். அவர் கூட இருந்தவரும் படிச்சிருந்தார், அவரும் கூட வந்தார். ஆனால் அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, சரிப்பா அவன்னா போகட்டும், நீ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு கொஞ்சம் படித்து கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிச்ச பிறகு ஊழியத்துக்கு போனால் உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும்ல, அது யார் தருவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அம்மா அப்பா சொன்னது கேட்டு இருந்துட்டார் அவர். சரி, கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் வேலை பார்த்தோன்னே கொஞ்சம் வேலை பார்த்தோம், சம்பாதிச்சினப்பா இனிமேல் போகிறேன் அப்படின்னா, இல்லைடா வயசாகிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் ஊழியத்துக்கு பண்ண முடியும், நீ தனியாக போய் ஊழியம் பண்ணால் அவ்வளோவா சரிப்படாது அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொன்னால், சரி கல்யாணம் பண்ணிவிடுறேன், கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, சரி கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் விருந்துகள் அந்த மாதிரி நிறையா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விருந்துக்கு அதுக்கெல்லாம் போய் அப்புறம் அந்த பொண்ணு மாசமாயிட்டாங்க. உடனே என்ன சொன்னார், அப்பா நான் என் பொண்டாட்டியை மனைவியை கூட்டிகிட்டு நான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் தடை இல்லைப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைடா மாசமாக இருக்க பிள்ளைய கூட்டிகிட்டு நீ என்ன காடு மேடுன்னெலாம் போக முடியாது, அது சரிப்படாது, குழந்தை பிறந்த உடனே போய்க்கோ, அது உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, அப்போ நாங்களும் பார்த்துக்குடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் சரி நம்ம எப்படி மாசமாக இருக்க பிள்ளைய கூட்டிட்டு போய் நம்ம தெரியாத இடத்துக்கு கொண்டு போனால் எப்படி நம்ம செய்ய முடியும், நம்முடைய யோசனை மாதிரி தான். அழைக்கப்பட்டு இருந்தால் கூட பின்வாங்கி போனவங்களை பற்றி சொல்கிறேன். ஒரு கதை இல்லை, நடந்தது தான். அவங்க ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்ததை மிஷினரி சொன்னது தான் நான் சொல்கிறேன். அப்போது குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோடனே, அப்பா இன்னைக்கு குழந்தை பிறந்துச்சு, நான் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த சின்னதுலேயே கொண்டு போனேன். நான் இந்த என்னுடைய இடங்கள், நான் போகிற இடங்கள், நான் போகிற ஊழியம் அதெல்லாம் ஒரு பழக்கம் வந்துடும். ஏன்னா இந்த ஊர்லேயே இருந்தோம்னாக்கி அந்த பழக்கம்லாம் மாறாது. அதனால் சின்ன பிறந்தவொடனே கொண்டு போயிட்டோம்னா எனக்கு ஒரு நல்லா சௌரியமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னால், டே இப்படி சின்ன பிள்ளைய கொண்டு போனா எப்படிடா நீ அங்கே யார் உன்னை பார்க்கறதுக்கு வருவாங்க, சின்ன பிள்ளைய அவள் கையில் வச்சுட்டு இருந்தானாக்கி யார் பார்க்கறதுக்கு இருப்பா, இங்கேனாக்கி அவங்க அம்மா பாப்பா நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகி கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துட்டுனாக்கி நீ போனனாக்கி உனக்கு பிரச்சனை இருக்காடா, நீ என்ன பிள்ளைய விட்டுட்டு போனாக்கி அந்த பிள்ளை யார் பாப்பா, தெரியாத ஊருக்கு நீ போகிறேன்னு சொல்கிற. ஊழியத்துக்குன்னு அழைக்கும்போது நம்ம நிறைய சௌரியங்கள் நல்ல வசதிகள்லாம் உள்ள இடத்துக்கு தான் போவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எங்கே போச்சாரோ அங்கே போகணும். அங்கே கரடு முரடான பாதைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது நீ இந்த பிள்ளைய பார்த்துக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே இவரும் யோசனை பண்ணியிருக்காரு, சரி அதில் போய் நம்ம பிள்ளைகளை வளர்த்துக்க முடியாது, ஒரு இவ தனியாக விட்டுட்டு போனால் எப்படி நம்ம தெரியாத ஊரில் அப்படின்னு சொல்லி இவர் யோசனை பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துட்டார். பிள்ளையும் கொஞ்சம் நடக்க புறப்பட்டான். அப்போ பாருங்கள், நடக்கலாம் பிள்ளை பட்டா, நம்ம ஸ்கூல் கூட சேர்க்கணுன்னாக்கி நான் அங்கேயே போய் ஊழியம் பண்ண இடத்துல நான் சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னோன்னா, டே ஸ்கூல்லாம் அங்கெல்லாம் உனக்கு மொழி தெரியாத இடமா இருக்கும், நீ போகிற இடம் எப்படி இருக்குமோ அது பிள்ளையெல்லாம் படிக்க வைக்க அவங்க வாழ்க்கை இதாகிரும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதனால் வேண்டாம், இங்கே ஸ்கூல்லாம் சேர்த்து நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அப்படி பிள்ளைலாம் விட்டு போனால் பிள்ளை பாசம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவருக்கு என்னென்னா, சரி நம்ம பிள்ளைய விட்டு போனோம்னாக்கி ஒரு வேளை மனைவி பிள்ளையெல்லாம் விட்டு போயிட்டானே இவன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களோன்னு சொல்லி நம்ம யோசனைகளை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துருந்தோம்னாக்கி இந்தந்த ஸ்டெப்புக்கெலாம் நம்ம ஆண்டுடைய அழைப்பை மாத்திரம் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து போன மிஷினரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சந்திக்கும் பொழுது இவர் அந்த ஊருக்கு போகும்பொழுது பார்த்துருக்கும்போது இவர் மிச்சர் கடை வச்சுருக்காங்க.
அதாவது கடைகள் வைப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர் சைட்லலாம் இந்த மிச்சர் கடை, இந்த கடைகள் வைக்கிறது தான் மெயின். அதில் வந்து இவர் முறுக்கு மிச்சர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செஞ்சு கொடுக்குற கிராமங்களில் செஞ்சு கொடுத்து விற்று தாயா அப்படின்னு சொன்னோன்னே அதை ஒரு கடையை வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. இவர் பார்க்கும்போது இவர் வந்து மிஷினரியாக அங்கேருந்து ஊருக்கு போகும்போது பார்த்தா, என்னப்பா ஊழியத்துக்கு என்னோட கூட அழைக்கப்பட்டவன், நீ என்ன இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால், ஆமாம். அப்போ அந்த கதையை பூரா சொன்னாராம். நான் எங்கள் அம்மா அப்பா சொன்னதை கேட்டு இந்த மாதிரிலாம் நான் இருந்தேன். வாழ்க்கையில் நான் வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை செய்ததுனால நீங்கள் வந்து பாருங்கள் மிஷினரி ஆகிட்டு என்னோட இருந்தால் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், என்னுடைய அழைப்பை தவறிட்டு நான் வந்து வீட்டில் அம்மா அப்பா சொன்னது இல்லாட்டா ஏதோ ஒன்று நம்ம கஷ்டப்படுவோம் அப்படி இப்படின்னு நம்ம யோசனை, நம்முடைய யோசனை. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோமா, அந்த ஊரில் எவ்வளோ சௌகரியம் இருக்குதுன்னு பார்க்க பார்த்தீங்களா, அதில் நம்முடைய யோசனை. ஆண்டவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆபிரகாம் அனுப்பும்போது போனார் பாருங்க, அது ஆண்டவருடைய ஆலோசனை. அப்போ ஆலோசனை ஆண்டவருடைய ஆலோசனை, நம்ம ரெண்டு பேர் ஆலோசனையும் இருக்குது. ஆண்டவரை பின்பற்றணுன்னாக்கி அவர் எப்படி சொல்கிறாரோ அதுபடி கேட்குறது தான் அவரை விட்டு பின்வாங்காமல் போகிறது. பின்வாங்கி போகிறதுனாலே அவருக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு போகிறது. அதை தான் இவர் செஞ்சுருந்தேன். பாரு, நான் வந்து மிச்சர் கடை வச்சுட்ருக்கேன், நீ மிஷினரி ஆகி உலகம் பூரா ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரமா. அப்போ அந்த மாதிரி நம்ம காரியங்களில் நிறைய நம்ம தவறு செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அவர் சொல்கிற காரியத்துக்கு நம்ம பின்வாங்காமல் போகிறதுனால நிறைய கஷ்டங்கள் பாருங்க. மிஷினரியாக இருந்து எவ்வளோ ஊழியம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சுருக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னாக்கி எவ்வளோ ஒரு தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கார் பாருங்க. அப்படி இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பின்வாங்கி போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கி அதில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கே, இந்த பின்வாங்கி போய் நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி, ஆண்டவரே நாங்கள் செஞ்ச உங்கள் அழைப்பை நான் விட்டுட்டேன், உங்களுக்கு நாங்கள் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் மன்னித்து என்னை வந்து திரும்பவும் என்னை பயன்படுத்த முடியும். இன்றைக்கி நம்ம படித்த பாட்டு அப்படி தான், குயவன் கையிலே நம்ம கொடுத்துடணும், அவர் தான் நம்மளை வரையணும், அவர் தான் நம்மளை வணங்கணும். எல்லா காரியங்களையும் அவருக்கு அர்ப்பணிக்காமல் நம்முடைய இஷ்டப்படி போகிறதுனால நம்ம பின்வாங்கி போய் நம்ம வாழ்க்கையில் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னாக்கி அவங்களுக்கு தான் அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்தது ஆண்டவர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யணும். அப்படி பின்வாங்காமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபித்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்ட ஒரு நிறைய மனுஷங்கள் இருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா எசேக்கியா. உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலாம், வேத வசனங்களை படிக்கிறவங்களுக்கு எசேக்கியா ராஜாவை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். 2 ராஜாக்கள் 18:6 நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவர் ராஜாவாக இருக்கும்பொழுது நிறையா, அதாவது நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியில் கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஏசாயா 38:1-5 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவரை பற்றி நீங்கள் படிக்கலாம். எசேக்கியா வந்து பாருங்கள், அவர் வந்து எதுலேயுமே பின்வாங்காமல் இருந்தாருன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ராஜாவாக இருக்கும் பொழுது நிறைய வந்து இவர் வந்து யூதா ராஜாவாக தான் வராரு, 12வது ராஜாவாக வராரு. இவர் வந்த உடனே ராஜ்யபரத்தில் வந்த உடனே எல்லாத்தையும் உடைச்சி, மோசையை கூட பாம்புலாம் செஞ்சுட்டு பாருவாங்க, அந்த வெங்கல சர்ப்பத்தெல்லாம் ஒடிச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா தேவாலயத்தை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி தேவாலயம் இடிஞ்சு கிடந்ததெல்லாம் கட்டி அதுக்கு வந்து பாருங்கள் ஆசாரியர்களை வச்சு அவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எப்படி செய்யணும், நல்லா ஆண்டவருடைய அந்த விக்கிரகங்கள்லாம் இருந்ததெல்லாம் எடுத்து அகற்றிட்டு அதை வந்து அந்த மேடை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு விசேஷ ஆராதனை தேவாலயத்தில் எப்படி நம்ம ஒழுங்காக ஆராதனை நடக்குமோ அந்த மாதிரி ஆராதனை நடக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தின ஒரு ராஜா வந்து இந்த ராஜான்ட்டு நம்ம படிக்கும். அப்போ 14 நாள் பஸ்கா பண்டிகையை ஒரு இந்த ஆலயத்தில் கொண்டாடி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி இவர் வந்து ஆண்டவர் மேலே ரொம்ப விசுவாசம் வச்சுருந்தாருன்னு பார்க்கும். அப்போ இந்த வேண்டாத காரியங்களையும் எடுத்தாருன்னு பார்க்கும். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 20:1-6 நீங்கள் படிக்கலாம். எசேக்கியா ராஜாவை பற்றி நீங்கள் படிக்கலாம். அப்போ எசேக்கியா ராஜா வந்து எப்படி வாழ்க்கையில் அவர் தகப்பன் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தாருன்னு இருக்குது. ஆனால் இவர் வந்து ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படின்னாக்கி பின்வாங்காமல் இருந்து ஆண்டவருக்கு சார்ந்து தான் இருந்திருக்காரு. ஆண்டவரே சார்ந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் காரியங்களையும் செய்ததுனால தான் ஆலயத்தில் ஒழுங்குபடுத்தினாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது இந்த மேடைகள்லாம் உடைச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நாளாகமும் 30வது இடத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 13, 22, 23 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் இருக்குது. மேடைகளை உடைச்சி எப்படிலாம் செஞ்சார், இந்த ஆலயங்களை ஒழுங்குபடுத்தினாரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது.
அப்படி இருக்கும்போது இப்படி நம்பிக்கை வச்சு ஆண்டவர் சார்ந்தே வாழ்ந்த அவருடைய கட்டளைக்கு அவருடைய தேவாலயத்துக்கு செய்தது, அவருடைய எல்லா காரியங்களையும் நிறைய செஞ்சு லேவியர்களை வச்சு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ராஜாக்கள் வந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாத்தையும் செஞ்சு பண்டிகையை கொண்டாக்கி அதை ஒழுங்குபடுத்தி அந்த காரியங்களை எல்லாத்தையும் செஞ்ச ஒரு விக்கிரங்களை எதுவுமே இருக்கக்கூடாது, உடைச்சி அழுத்தி எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்கின ஒரு ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. அப்படி செஞ்ச ராஜாவுக்கு வந்து ஒரு நோய் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி 38:1-5-6 நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் வந்து தான் அவருக்கு வந்து ஒரு நோய் வந்து அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இவர் ஏசாயா தீர்க்கதரிசி தான் சொல்கிறாரு, நீ மரித்து போவ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்தேனே, நான் உங்களோட பின்வாங்காதபடி நான் இருந்தேனே, நான் வந்து ஆலயத்துக்கு எல்லாம் செஞ்சேனே, மக்களெல்லாம் நல்லா சரி செஞ்சு அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தினேன், ஒழுங்காக நீங்கள் ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னேன், நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும்னு சொல்லி சொன்னேனே, அப்படி செய்த எனக்கு என் பிள்ளையும் இல்லை, எனக்கு வந்து இப்படி நோய் வந்து நான் மறுத்து போனோம்னாக்கி என்னுடைய சந்ததி எப்படி இருக்கும், நான் செஞ்ச காரியங்கள்லாம் எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் வந்து அழுதார். ஆண்டவர் நோய்க்கு அழுதார். அழும்போது இவர் பின்வாங்காமல் இருந்தவர் அழுதாரு. ஏன் நோய் வந்ததுனால பிரச்சனை வந்ததுனால அழுகிறாரு. யார் நம்ம பிரச்சனை வந்ததுனாக்கி எப்படி பின்வாங்காமல் இருந்திருக்கலாம், பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் யார் நோக்கி அழுதோம்? நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுவோமா, இல்லாட்டி வந்து மனுஷனை தேடி ஓடுதாமா? ஆனால் தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகும் கூட ஆண்டவர்கிட்ட போய் கேட்காரு. இந்த மாதிரி காரியத்தை கேட்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்க்குறோம். அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து அதில் 15 மகன் தான் அடுத்த சந்ததியில் வர்றாரு. அப்போ அவர் பின்வாங்காமல் இருந்ததுனால அவருக்கு ஒரு சந்ததியை கொடுத்து அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கார், நீ அவ்வளோதான் மரித்து போன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு கூட அந்த சொன்னதை மாற்றி அவருக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்காருன்னா அவர் வந்து அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து பதில் கொடுக்குறவராக இருக்கார். அப்போ இந்த ராஜாலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். நீங்கள் 2 ராஜாக்கள் 20:1-6 வரைக்கும் படிச்சுன்னா அந்த வியாதியிலேருந்து எப்படி ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நீங்கள் வசனங்களை நீங்கள் நிறையா வந்து ஒரு மனுஷனை பற்றி நிறைய எழுதியிருக்குது. தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கு, அவர் ராஜாக்கள் எழுதியிருக்குது, எப்படி செஞ்சாருன்னு சொல்லி எழுதும் பொழுது அவங்க செஞ்ச காரியங்கள் பாருங்கள், அவங்க வெற்றிக்கு காரணமே என்னென்னா ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால, ஆண்டவரை சார்ந்து அவரை பின்வாங்காமல் இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை வந்து அப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் எசேக்கியா ராஜா வந்து எந்த இடத்துலையும் பாருங்கள் அவரை கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்தாருன்னு இருக்குது. அவரை சார்ந்திருந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையும் வெற்றி. அப்போ அந்த வெற்றியை நம்ம சுதந்திரத்துக்குள்ளனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாத்திரம்தான் பின்பற்றணும். அவர் வார்த்தைக்கு அவருடைய என்ன காரியங்கள் சொல்லித்தராரோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன கற்றுத்தராரோ, எப்படி நம்ம இருக்கணும்னு அவர் நினச்சி அவர் நம்மளை உருவாக்கியிருக்காரோ, அந்த இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த களிமண்ணால் நம்மளை உருவாக்கியிருக்காரு. நம்ம வந்து களிமண் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது தான் அவர் பயன்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு போய் பின்வாங்கி போனோம்னாக்கி, அதனால நம்ம வார்த்தையை படிக்கலாம், ஜெபிக்கலாம். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பின்வாங்கி போனோம்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்வாங்கி போனோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய வேதனைகள் வரும். அதனால் பின்வாங்காமல் இருக்கிறதுக்கு இந்த எசேக்கியா ராஜா வந்து பாருங்கள் எப்படி எல்லாவற்றையும் சரியாக செஞ்சு ஒரு பண்டிகையை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து செஞ்சார். 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. ஏன்னா நீ மரித்து போன்னு சொன்ன பிறகு கூட தீர்க்கதரிசியவே உடனே போய் சொல்லு அப்படிம்பாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு எப்படி நடக்கு பாருங்கள். எவ்வளோ காரியங்கள், அதே சட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கி எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது, நீ இவ்வளோதான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லும் பொழுது கூட ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கார். இந்த எசேக்கியா ராஜா மூலமாக நம்ம படிக்கும். ஏன்னா மரித்து போகிற நிலையிலும் கூட ஆண்டவர் திருப்பி கூட்டி கொடுத்து ஆண்டவர் அந்த மனுஷனை வந்து நடத்துகிறாருன்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்கிறதுக்கு இந்த பின்வாங்காதபடி ஆண்டவரை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சிருக்காரோ அது கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அதை நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். 2வது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரே ஊகமாக சொல்வார்.
இந்த விதையை பற்றிய ஊமையை நம்ம நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கோம். நிறைய வந்து அது ரொம்ப கேட்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஊமை வந்து பார்த்திங்கன்னா கதை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அதை ஸ்டோரி கேட்குறவங்க நிறைய கேட்பாங்க. அதனால் லூக்கா 8:13 உள்ள விதைப்பை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு இந்த இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்னன்னாக்கி கற்பாறையில் விழுந்த விதை நிலைமை எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத பார்க்கணும். அது வந்து பாருங்கள், கற்பாறையில் விழுந்த உடனே கொஞ்ச காலம் விசுவாசித்து பின்னாடி பின்வாங்கி போகிறார்கள்னு சொல்லி நம்ம வசனத்தை படிக்கும். அப்போ கல்லில் விழுந்த உடனே கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மண் இருந்ததுனாக்கி அது வந்து கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யும், முளைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் முளைச்ச போய் அது வந்த பிறகு என்ன செய்யும், காஞ்சி போகும். அப்போ நல்ல நிலத்தில் விழுந்தது தான் ஆண்டவர் சொல்வார், நல்ல 30, 60, 100 பலன் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் கற்பாறையில் விழுந்தது என்ன செய்யும், கொஞ்ச நாள் அதை முளைச்சி வந்தாலும் வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனால் வந்து அது நிலைச்சி நிற்காது அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையுடன் வந்து ஆரம்பிக்கான். ஆண்டவர் நம்ம உண்மையாக ஆண்டவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய இந்த கதையாக அதுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஏதாவது சோதனை வந்துட்டு, ஏதாவது நமக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது விசுவாச குறைவுகள், நம்ம விசுவாசம் அதுலேருந்து பலன் கொடுக்காத ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னு வைங்க, அதை விட்டுட்டு பின்வாங்கி போயிடும். நமக்கு எதுவும் நடக்கலை, ஏதோ ஒன்று கேட்கும், அது நடக்கலை அப்படின்னு சொன்னோன்னே பாருங்கள், இந்த எசேக்கியேல் ராஜாலாம் பார்த்தீங்கன்னாக்கி செத்து போன்னு சொன்ன பிறகு கூட திருப்பி ஆண்டவர்கிட்ட உயிரை பெற்று வராரு. அப்போ அந்த அளவுக்கு விசுவாசம் அவருக்கு இருந்திருக்கு, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த விசுவாசம் இந்த பாறையில் விழுந்தவங்களுக்கு இருக்கவே இருக்காது. விசுவாச வாழ்க்கையில் வருவாங்க, நிறைய உண்மையாக இருப்பாங்க, நிறைய ஆராதிப்பாங்க. ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்தோடனே என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. அப்படி பின்வாங்கி போகாதபடி இருக்கணும்னாக்கி அப்படி வார்த்தையை கேட்டு அந்த சத்தியத்தில் வந்து நம்ம இருதயத்தை எல்லாத்தையும் ஊற்றி, ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொல்லி இந்த பொறுமையோட, அதாவது சில நேரத்தில் பார்த்திங்கன்னாக்கி பொறுமை நிறைய தேவைப்படுது. நிறைய இடத்துல பார்த்திங்கனாக்கி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், நிறைய இடத்துல பதில் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ ஈசாக்கு அதை மாதிரி தான் 20 வருஷம் செபித்த பிறகு தான் ரெபேக்கா வந்து குழந்தைய பெற்றெடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ 20 வருஷம் ஏதாவது காத்துட்டு இருக்கணும், ஒரே வருஷத்தில் நமக்கு பிள்ளை வரல, என்ன ஆண்டவர் பதில் கொடுக்கலையேன்னு சொல்லி அவர் இருக்கலை. அப்போ அதை மாதிரி சில நேரத்தில் பார்த்திங்கனாக்கி பொறுமையோடு இருக்க சொல்லி நம்ம சொல்கிறாரு. அப்போ வசனத்தை கேட்டு அதை பொறுமையோடு இருக்கும்போது பலன் கொடுக்குறவளா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பலன் கொடுக்குறவளா மாற்றுவார் கண்டிப்பாக. அதனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கணும். இந்த கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு கொஞ்ச நாள் ஏதோ ஒரு சோதனை வேதனை வந்தோடனே திரும்பி போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து சரியான காரியம் இல்லை அப்படிங்கிற அந்த விதையை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுதும் அந்த கதையை சொல்கிறாரு. அதில் வந்து 2 காரியங்கள் இருக்குது. சத்தியத்தை கேட்குறதில் நாம் வந்து உறுதியாக பற்றிக்கொள்ளணும். அதை வந்து நமக்கு தான் அது சொந்தம். ஆண்டவர் வந்து எனக்கு சொந்தமாக்கி தந்திருக்காரு, நான் பின்வாங்கி போகாதபடி உறுதியாக நிற்கணும், இந்த வசனத்தில் நிற்கணும், இந்த வார்த்தையில் நிற்கணும். எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, என்னை நடத்துறதுக்கு இந்த எசேக்கியா ராஜா மாதிரி அவரால் முடியும். என்னால் முடியாத காரியத்தை நான் அவர்கிட்ட அர்ப்பணித்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த சத்திய வார்த்தையில் கேட்டது மாத்திரம் இல்லை, அதை கேட்டு உறுதியாக பற்றி பிடித்து அந்த வசனம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்கணும். ஆனால் உன்னை வந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொன்னால், வாதை எனக்கு நோய் வராது, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்போ எனக்கே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்துலேயும் நம்ம அப்படி ஜெபிக்கணும். அதில் வந்து நிலைத்திருக்க வேண்டும். அதில் நிலைத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் அவரையே நம்பி வாழணும். பாருங்கள், இந்த சூழ்நிலை எப்படி வந்துச்சு பாருங்கள். அப்படி சூழ்நிலையில் ஏசா தீர்க்கதரிசி அவர் சொன்னது தான் நடக்கும். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தான் சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்லி இவர்கிட்ட வந்து ராஜா கிட்ட நீ சொல்லு போய் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த ஐயோ தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இனிமேல் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட, தீர்க்கதரிசிட்ட பேசின ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் பாருங்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சுட்டு அப்படியே போகிறோம். இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய உண்மையாக இருந்து அவரை தியானிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ தான் அந்த விசுவாசமே நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி வசனத்தை அப்படியே படிச்சுட்டு போகிறோம் பாருங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் நிலைத்திருக்கணும்னாக்கி எந்த சூழ்நிலைனாலும் நிறுத்திருக்கிறதுக்கு நம்ம அவரை நம்பி வாழறதுக்கு முடிவு எடுக்கணும். உண்மை மாத்திரம் தான் நம்பணும் ஆண்டவரை. நான் மற்ற மனுஷங்க ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணாக இருந்தால், அவள் வந்து ஊரில் அப்படியே கால் வந்து அவளுக்கு கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்தது. முடியும்போது இந்த கையில் அது கொஞ்சம் வசதி இல்லாத பிள்ளை, அவங்க அம்மா அப்பாவும் சரியாக கவனிக்காமல் இந்த செருப்பு இருக்குது பார்த்தீங்களா, பழைய செருப்பு ஏதாவது வச்சுட்டு கையில் வச்சுட்டு அப்படியே இந்த தார் ரோடு இருக்கும் பார்த்துக்குங்க, அது இதில் அப்படியே இழுத்து போகும்பொழுது எனக்கு பார்த்தா ரொம்ப கண்ணீர் வரும்.
அப்போ சொல்லுவேன், என்ன இந்த பிள்ளை எப்படி படிச்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நானே அழுதுருக்கேன். அழும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் டாக்டர்லாம் போய் கேட்டோம்னா, டாக்டர்கிட்ட ஏதோ செக் பண்ண வந்தவங்க பார்த்துட்டு, உன் நரம்பு இல்லைம்மா, நரம்பு செத்து போச்சு காலு, நீ இப்போ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், அதனால் உனக்கு வந்து வண்டிக்கு நான் எழுதி தர்றேன், அது இலவசமாக கொடுப்பாங்க, அதை வேணா நீ ஸ்கூலில் சேர்ந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து நல்லா பேசும், வந்து சொல்லிச்சுது. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை நடந்துருவேன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, இந்த செருப்பை வச்சுலாம் அப்படி இழுத்துட்டு போகாத, உன் தம்பியை வந்து கூட்டு போக சொல்லு, உங்கள் அண்ணன் இருக்கான்ல அவனை கூட்டு போக சொல்லு ஸ்கூலுக்கு, சாப்பிட்றதுக்கு சோறு கிடைக்கும்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஆனால் எனக்கு அந்த அந்த பையனே கூப்பிட்டு சொல்லுவேன், டேய் அவளை தூக்கி இடுப்பில் தூக்கிச்சிட்டு கொண்டு போய் விடுறா, என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லுவேன். சரிக்கா அப்படிம்மாவேன். அப்படி அதாவது நல்ல ஒரு ஒரு நல்ல குணம் இல்லாத பிள்ளைங்கனாலும் சொன்னோன்னே கேட்குங்க. அப்புறம் அடுத்த வருஷம் நான் அந்த லீவில் எங்கள் ஊருக்கு போகும்போது, அடுத்த வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கி அந்த பிள்ளை நடந்து கொஞ்சம் அப்படியே தக்கி தக்கி நடந்தால வெளியே நாங்கள் போனோன்னா வந்து, அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா, என்னடி நடந்துட்டியா அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி சர்ச்சில் ஏறி ஒரு குதிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு திண்டு இருக்கும், அந்த திண்டுலேருந்து குதிப்பேன், மண்ணெல்லாம் போட்டுப்பாங்க. இப்போ ஸ்கூல் நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் நான் அதுலேருந்து குதிச்சு விளாண்டுட்டு இருக்கும்போது யாரோ என்னை தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. நான் அங்கே திண்டுலேருந்து கீழே வந்துட்டு திருப்பி நான் அந்த செவரை பிடிச்சி போய் தான் படியில் ஏறி காலை தூக்கி போட்டு அப்படி வருவேன். திருப்பி பார்த்தோம்னா நான் நின்றுட்டேன். இதெல்லாம் என் காலை தூக்கி போட்டு அப்படியே ஏறணுன்னு பார்த்தா எனக்கு நடந்துட்டேன். அப்புறம் ஸ்கூலில் டீச்சர்கிட்டலாம் போய் சொன்னேன், டீச்சர் எனக்கு நடக்க முடியுது அப்படின்னு சொன்னேன். என்னடி என்ன நடந்தது, ஆண்டவர் தான் தொட்டிருப்பார் போலுக்குண்ணே அப்படின்னா, யாரோ தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சுன்ட்டு அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது வந்து என்கிட்ட வந்து சொல்லிச்சுது. அப்போ அடுத்த வருஷத்துல நடந்துட்டு அதனால சொன்னேன், ஆமாம் நல்லா நடந்துட்டேன் பத்தியாட்டி, நான் சொன்னேன் பத்தியா அப்படின்னேன். நடந்துட்டேன், இனிமேல் நான் வந்து நடந்தே போய் ஸ்கூலுக்கு போயிடுவேன் அக்கா, நான் நல்லா இருப்பேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, இந்த டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வண்டி எழுதி கொடுத்தவங்க கடைசியில் சொன்னாங்களா, வண்டி வேண்டாம் உனக்கு, நீ நடக்க படிச்சல, நான் வண்டி வேண்டாம்னு எழுதி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அப்போ டாக்டருடைய இந்த இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நடந்து பார்த்தீங்களா, தீர்க்கதரிசனம் கூட நடந்தாமல் ஆண்டவர் சொன்னதான் நடந்தது. அதனால் அந்த பிள்ளைக்கும் பாருங்கள், ஒரு பரிதாப நிலையில் இருந்த பிள்ளைக்கு வந்து ஆண்டவர் வந்து உயிர்ப்பித்து அந்த நரம்பே இல்லை, மறுத்து போச்சு உன் நரம்புன்னு சொன்னால் நரம்பை வந்து எப்படி செஞ்சுருப்பாருன்னு பாருங்கள். அந்த பிள்ளைக்கு நடக்க வச்சு இன்றைக்கி ஒரு பெண் பிள்ளை, அவங்க வந்து எந்த பிள்ளைங்கனாலும் சரி, ஆனால் பொட்டை பிள்ளைங்களுக்குங்கும்போது நிறைய வசதி குறைவு இருந்ததுனாக்கி கஷ்டப்படும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லி நான்லாம் நிறைய திருப்பி அந்த மாதிரி யோசனை பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க, பையனா அப்படியே டவுசரை போட்டு சட்டையை போட்டு அப்படியே மாட்டிட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த பிள்ளைய வந்து இப்போ ஆண்டவர் நடக்க வச்சாருன்னா என்ன காரியம்னா, ஆண்டவர் இறக்கப்பட்டார், ஆண்டவர் இறங்கி உதவி செஞ்சு அந்த பிள்ளையை தொட்டு ஆண்டவர் நடக்க வச்சார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை வந்து எந்த நோயாக இருந்தாலும் டாக்டர் சொல்றதை கேட்க வேண்டாம், மற்ற யாரும் பக்கத்தில் சொல்லி நம்மளை வந்து கலக்குனாங்கன்னாக்கி அது நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்சு உறுதியாக இருந்தோம்னாக்கி அந்த எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் வந்து வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அதனால் எனக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நம்ம வரும்பொழுது தான் அவர் கனப்படுத்தி அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்துவார். அந்த நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம இப்போ நான் சொன்ன கதைப்படி இருந்தாலும் சரி, வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த எத்தனையோ பேரை ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளையும் சுகப்படுத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெயிப்போம், அந்த பெரிய காரியங்களை செய்வார். இதில் வந்து எபிரேயர் வந்து நம்ம நீங்கள் படிச்சிருக்கலாம். எபிரேயர் 10வது இடத்துல 38-39 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாயில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது அப்படின்னு சொல்லிட்டு நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவளா இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம்னு சொல்லி அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுக்காண்டி நம்ம இருக்கணும். அவன் வந்து நாம் பாருங்க, நம்ம நீதிமான் நான் நீதிமான்னு சொல்லிடலாம். நம்ம நிறையா பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவங்களா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா, நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நாம் வந்து பின்வாங்கி போவோம்னா ஆண்டவர் வந்து நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டாரோம். அப்போது நம்ம யாரோ சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம பின்வாங்கி போனாலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கனப்படுத்தலன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம கனப்படுத்துகிறவங்களா இருக்கணும்னாக்கி ஆண்டுடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆண்டுடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட வேதனையோடு இருப்போம்னா நமக்கு வந்து அந்த அற்புதத்தை செஞ்சு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல குறைவுகள் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பின்வாங்கல் இருந்ததுன்னா அதில் முன்னேறி செல்றதுக்கு ஆண்டவருடைய வசனம் இந்த நாட்களில் நம்ம உயிர்ப்பித்து நம்மளை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.
தேவனோடு நமக்கும் உறவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் சம்பாதித்து கொண்ட ரட்சிப்பை அனுபவிப்பதற்காக உதவுது. நமக்கு வந்து ஆண்டுடைய ரட்சிப்பை நம்ம நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டுடைய ஆவியானவரை தந்து அந்த அந்த விசுவாசத்தில் நம்ம இன்னும் அதிகமாக பெருகிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த அபிஷேகத்தை நம்ம ஊற்றி தந்திருக்காரு. அதில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கெட்டு போகாமல் பின்வாங்கி போகலாம் இராமல் ஆத்மாவை விசுவாசிகளை ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்வாருங்கிறதுல நம்ம விசுவாசத்தோடு இருந்து அந்த ரட்சிப்பு வந்து அனுபவிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி உண்மையான விசுவாசம் உள்ள இதயத்தோட தேவனை கிட்டி சேர்க்க நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த காரியத்தை செஞ்சுருக்காரு. அந்த நித்திய ஜீவனை தரதுக்கு ஆண்டவரே நாங்கள் உங்களை வந்து உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் முழுமையாக உண்மை கிட்டி சேர்றதுக்கு எனக்கு ஆவியான உதவியை நீங்கள் எங்களுக்கு தாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய் அந்த துணிகரமாக பாவம் செஞ்சு அவங்க வந்து ஏதோ பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட அவங்கள வந்து விடுதலை செய்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு நம்ம ஜெபிக்கணும். தேவன் மேலே பிரியமாக இருந்தோம்னா அவர் வந்து நமக்கு நித்திய ஜீவனை தருவார். பிரியமில்லாதவங்களா இருந்து வாழ்க்கையில் பாவங்களை செஞ்சு துணிகரமாக பாவங்களை செய்கிறவங்களுக்கு அவர் வந்து நித்திய நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வச்சுருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். சிலுவை பார்த்துலே நம்ம வந்து அர்ப்பணித்து நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்மளை எல்லாத்தையும் நம்ம அறிக்கை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம மன்னித்து நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கார். உண்மையுள்ள விசுவாசத்தோடு அவரையே நம்பி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்க அவரை கிட்டி சேர்ந்து அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து முதலிடத்துல தேவன் இருக்கணும், அவருடைய வார்த்தை இருக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை வந்து நம்பணும், அவருடைய வார்த்தை வர்றதுக்கு பொறுமையோட காத்திருக்கணும். சில நேரத்தில் காத்திருக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது அந்த காத்திருத்தல் ஒரு நாளும் வந்து கஷ்டமாகவே இருக்காது. அதன் மூலமாக அநேக காரியங்களில் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தான் தர்றதுக்கு அவர் நமக்கு தீமை செய்ய நினைச்சோம்னாக்கி அதை நன்மையாக மாற்றுகிறது தேவன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம வச்சிருக்கிறதுனால எதுக்கும் நம்ம கலங்காதபடி நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுப்போம். இசைக ராஜா செஞ்சார் பாருங்கள், எத்தனை எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு அவர் வந்து மரிக்கும் தருவாயில் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு ஜீவனை கொடுத்தாரு, ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் நமக்கு தவறு செஞ்சுருப்போம்னா அதை நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னித்து நம்மளை மறந்து நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்காரு. அதனால் ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனை நமக்கு தர்றதுக்காக வந்த தேவனிடத்தில் நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். அவர் அற்புதமாய் நம்மளை நடத்துவார். ஜெயிப்போம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உங்க பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம் ஐயா, உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், எங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை முன்னிடத்தில் வைத்து உடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றாதபடி பின்வாங்கி போய் இருப்போமானால் ஆண்டவரே, எங்களை முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் உண்டு. உதவி செய்யுங்க சுவாமி. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த, எல்லாவற்றையும் செம்மையாய் செய்த, எல்லாவற்றிலும் ஆண்டவரை சரியான பாதையில சென்று இந்த காரியத்தை செய்த அந்த எசேக்கியா ராஜாவுக்கு நீங்க செய்த காரியங்கள் என்ன ஆண்டவரே? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தையின் மூலமாய் கூட அவர் அப்படியே ஆண்டவரே விழுந்து விடாதபடி உம்மை நோக்கி ஜெபித்த பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டாரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய இதயத்திலே நீங்க ஊற்ற வேண்டுமாய், அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய், பின்வாங்காதபடி வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களுடைய இதயத்துக்குள்ளே உங்களுடைய வார்த்தையை வைத்து எங்களை ஆண்டவரே நிலைநிறுத்துங்க சுவாமி.
நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் ஆண்டவரே கட்டப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கற்பாறையிலே விழுந்த நிலமா இல்லை ஆண்டவரே, நல்ல நிலத்திலே விழுந்து 30, 60, 100 பலன் கொடுத்தது போல பலன் கொடுக்கத்தக்கதா எங்களுடைய காரியங்கள் இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். அர்ப்பணிக்கும் ஆண்டவரே. துணிகரமாய் பாவம் செய்து ஆண்டவரே அழிந்து போகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதா எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையிலே விசுவாசம் வைக்க, உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க, ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்க அந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரை சொல்லத்தக்கதாய், அநேகர் பெற்றுக்கொண்டு வாழத்தக்கதாய் தேவன் எங்களை பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போவதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க பொருட்படுத்தி உங்களுடைய கரத்தினால் தாங்க வேண்டுமா செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கேட்குற பிள்ளைகள் என்ன வேதனோடு இருந்தாலும், என்ன தேவையோ இருந்தாலும் தகப்பனே நீங்க செய்ய வளமுள்ளது என்று அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. எத்தனை பெரிய வியாதியும் சுகமாக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு, என் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் எங்களுக்கு இருக்கிறபடியா நன்றி. என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்ட அந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தகப்பனே, அந்த ராஜா ஜெபித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொண்டது போல நாங்களும் வார்த்தையின் மூலமாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற அந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்திலே உடைய வார்த்தையிலே வளர்ந்து பலன் கொடுக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாச்சு. பின்வாங்காதபடி எங்களை பார்த்து ஜீசஸ் நேம். நன்றி சுவாமி. நீங்கள் பின்வாற்றத்தை ஆண்டவரை நாங்கள் போயிருப்போமானால் எல்லாவற்றையும் முன்னேறி செல்கிற ஆண்டவரை காரியங்களை நீங்கள் செய்து வழிநடத்த போறக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க சுவாமி, எல்லாவற்றையும் மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில மாற்ற வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா காரியங்களிலும் நீங்களே முதலிடத்துல இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்தி செல்ல வேண்டுமா எங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் எல்லாவற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. உடைய வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் முடித்தவராய் இருக்கிறபடியா எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கீங்க. நன்றி செலுத்துறோம். இந்த வசனத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தரும். இடையூறு செய்கிற சத்துருவின் எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஆண்டவரே தடை செய்கிற எல்லா தடுப்பு சுவர்களையும் உடைத்து இன்றைக்கு எரிகோ மதில் உடைந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உடைத்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, உமக்கு பிரியமான கனி கொடுக்கிற குடும்பங்களாய் மாற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதமாய் நடத்தி செல்ல போவதற்காக நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துகிறீரே இந்த நாள் வரை இனியும் நடத்த போவதற்காக என்னை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற ஆவியானவர் எங்களை உதவி செய்து வழிநடத்த போறதா நன்றி செலுத்துறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வரும்பறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாயமெல்லாம் மகேசத்து ஏசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.